நம்மள நிறைய பேர் இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம், 10 ரன்லேருந்து கன்வெர்ட் பண்ணால் 100 ரன் அடிக்கலாம். ஏன்னா ஸ்டாண்டிங் பொறுத்து நிறைய பேர் சிங்கிள் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அழகாக பொறுமையாக ஆடுவாங்க. அதிசயமாக இருக்குது. எல்லாருக்குமே நல்லா ஆடுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கே அதிசயமாக இருக்குது. இப்போ திடீர்னு அவுட் ஆகிடுவாங்க, ஏன்னா அடிக்கிறதுக்கு முற்பட்டு அவுட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஹேண்ட் பவர் இல்லாத பொழுது ஸ்லோ பாலு ஸ்பின் பாலில் எப்படி தான் முக்கி அடித்தாலும் போகாது, சிக்ஸும் போகாது, கேட்ச் ஈஸியாக கேட்ச் போயிடும் ஹேண்ட் பவர் இல்லாத போது. அப்போ வந்து நீங்கள் டெக்னிக்கலான பால் பேட்டிங் தான் பண்ணணும். ஒன்றா இப்படி தள்ளுங்க அப்படி தள்ளுங்க, இங்கே வர பால் ஸ்பின் பாலால் இப்படி வரது இப்படி அடிக்கணும்னு முயற்சி செஞ்சு இப்படி அடிச்சிங்க நம்ம அடிக்கும். சரிங்க, எப்பவுமே அந்த ஒரு ரன் எப்படி ஆடுறீங்களோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஆடுறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்பின்னுக்கும் ஸ்லோ பாலுக்கும் இந்த ஹேண்ட் பவர் இல்லாதவங்க ஆடணும். நீங்கள் மாற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கிறதுக்கு முற்படும் போது ஃபாஸ்ட் பால் தான் நீங்கள் அடிச்சாகணும். இங்கே வர பாலை இங்கே வருது குத்தி லெக் சைடு ஒரு பால் வைடு தான் வருது, அது இப்படி சும்மா இப்படி நீங்கள் 6 போயிடும். ஹேண்ட் பவர் இல்லாதவங்களே இப்படியுமே 6 போயிடும். இங்கே வர பாலை இங்கே வருது பால், அது என்ன பண்ணுவோம், வைடுன்னு விடுவோம். ஒரு சிலர் அடிக்கலாம், அது அடிக்கலை கரெக்டாக அடிக்கணும், இப்படியுமே 6 போயிடும். மெதுவாக தான் அடிக்கிறோம், மெதுவாக அடித்தா 6 போகும். இந்த மாதிரி பல்வேறு விதமாக இருக்குது. இங்கே வந்து லெக் சைடு வருது பால், ஸ்பின்னுன்னா கண்டிப்பாக அதே வந்து ஓரளவுக்கு அழகாக வருது, குத்தி வருது லெக் சைடு வரும்போது இப்படி வரும்போது இப்படி தூக்கலாம் 6. இந்த மாதிரி நல்லா ஹெவியான ஹேண்ட் பவர் கொடுத்து அடித்தா தான் போகும். ஃபாஸ்ட்டுக்கு அப்படி அடித்தா போகும்.